பெண்கள் பாதுகாப்பு என்பது சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானதாக உருப்பெற்றுள்ளது. தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பு இன்மையிலிருந்து பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கதைப்போம் கண்டுபிடிப்புகள். இது கண்டுபிடிப்புகளின் கதையும் கதை பேசாத உண்மையும். அந்த வகையில் இன்றைய கதைப்போம் கண்டுபிடிப்புகளில் நாம் கதைக்க இருக்கும் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மன்னராட்சி காலமா இருந்தாலும் சரி, இப்ப நாம வாழ்ற மக்களாட்சி காலமா இருந்தாலும் சரி, பெண்களோட பாதுகாப்புன்னு வரும்போது அப்பவும் சரி இப்பவும் சரி மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. அதுலயும் பாலியல் வன்கொடுமைன்னு வரும்போது பிறந்த பச்சிளம் குழந்தையில இருந்து குமரி, நடுத்தர வயது பெண்மணி, வயது முதிர்ந்த பாட்டின்னு வயசு வித்தியாசமே இல்லாம எல்லா வயது பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க. பாலியல் ரீதியான சில இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எப்படியெல்லாம் நாமே பார்த்துக்கலாம் என்பது பற்றி இப்ப தெளிவா பார்க்கலாம். பெண்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒருவர் பின்தொடர்ந்தா உடனடியா என்ன பண்றது? முதல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்களை தான் ஃபாலோ பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க வழக்கத்தை விட திடீர்னு வேகமா நடங்க. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வேகமா நடந்தா அவனால உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். உடனே நீங்க பயத்தை வெளிக்காட்டாதீங்க. அவன் உங்களை ஈஸி டார்கெட்னு நினைச்சு பின்தொடர வாய்ப்பு இருக்கு. உடனே நேரா வீட்டுக்கோ இல்ல தங்கி இருக்க இடத்துக்கோ போகாதீங்க. அவனுக்கு நீங்க தங்கி இருக்க அட்ரஸ் தெரியாம இருக்கிறதே நல்லது. பேக்ல எப்பவுமே சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. அவன் உங்க பக்கத்துல நெருங்கி வந்தா பெப்பர் ஸ்ப்ரேவை அவன் கண்ணுலயே அடிச்சிருங்க. உடனடியா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்க பகுதிக்கு போங்க. அங்க உள்ளவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஒருவேளை ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லைன்னா பக்கத்துல ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட் போன்ற சிசிடிவி இருக்கிற இடங்களுக்கு போயிடணும். சர்வைலன்ஸ் கேமரா இருக்கிற பயத்துல அவன் உங்களை பின்தொடர முயற்சிக்க மாட்டான். ஃபாலோ பண்றவனோட ட்ரெஸ் கலர், அங்க அடையாளங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க லைவ் லொகேஷனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு தெரியப்படுத்துங்க. ஃபேமிலியில யாருக்காவது கால் பண்ணி உங்க நிலைமையை பத்தி சொல்லி லைன்லேயே இருக்க சொல்லுங்க. பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசோட அவசர உதவி எண்களுக்கு கால் பண்ணலாம். அவை 181 அல்லது 1091 அல்லது 044234522365 அல்லது 044284447701. இதுல ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ரோந்து பணியில இருக்க காவல்துறையினர் நீங்க இருக்க இடத்துக்கு வருவாங்க. போலீஸ் வாகனத்திலேயே நீங்க பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஒவ்வொரு பெண்களும் தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முன்கூட்டியே தமிழ்நாடு அரசோட காவலன் அல்லது காவல் உதவி ஆப்பை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி அதுல கேட்கிற விவரங்களை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஆபத்தான சூழ்நிலையில அந்த ஆப்ல உள்ள SOS பட்டனை அழுத்துங்க. அது மூலமா பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துக்கு உங்க டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் போயிடும். 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் உங்க பாதுகாப்புக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துருவாங்க. அடுத்ததா இரவு நேரத்துல ஆட்டோ, பைக், டாக்ஸில டிராவல் பண்ணும்போது டிரைவரால பாதிப்பு ஏற்பட்டா என்ன பண்றது? ஆட்டோ, டாக்ஸில ஏறும்போதே வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி சரியான ரூட்ல தான் போகுதான்னு கூகுள் மேப்ல செக் பண்ணிட்டே இருங்க. உங்க லைவ் லொகேஷனையும் வண்டி நம்பரையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது அனுப்புங்க. டிரைவர் அடிக்கடி கண்ணாடி வழியா உங்களையே பார்த்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி பேசிட்டே இருங்க. இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, எப்போ ரீச் ஆவீங்கன்னு டிரைவர் காதுல கேட்குற மாதிரி ஃபோன்ல சொல்லிட்டே இருங்க. இதனால தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்து உங்களை நீங்க இறங்க வேண்டிய இடத்துல சேஃபா இறக்கி விட்டுருவாங்க. இதையும் மீறி டிரைவர் ஏதாச்சும் ரூட்டை மாத்தி தப்பா நடக்க முயற்சி பண்ணா உடனே காவல் உதவி ஆப்ல SOS பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேலை பார்க்குற இடத்துல பாலியல் தொந்தரவு இருந்தா என்ன செய்யறது? நிறைய பெண்கள் வேலை செய்யற இடத்துல பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பல பெண்கள் இதனால தன்னோட கனவை எல்லாம் உதறி தள்ளிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிடுறாங்க. சில பெண்கள் தன் குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த சீண்டல்கள் எல்லாம் சகிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குறாங்க. இதையெல்லாம் முடிச்சு கட்டதா 2013 அரசு போஷ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதன்படி பணி இடத்துல யாராச்சும் மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஆபாச படங்களை காட்டியோ ஆபாசமா சைகை மூலமாவோ ஆபாசமா பேசியோ பெண்களை துன்புறுத்தினா அவங்க மேல புகார் குழு மூலமா புகார் அளிக்கலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 50,000 முதல் 1,00,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு வரை ஜெயில் தண்டனையும் கிடைக்கும். பதவி உயர்வும் பறிக்கப்படும். கடைசியா பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான அரசோட சட்டங்களை பத்தி பார்க்கலாம்.
செக்ஷன் 78 2 படி பெண்களை முதல் முறை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனையும், இரண்டாவது முறை பின்தொடர்ந்தால் 7 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கப்படும். செக்ஷன் 75 படி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும். செக்ஷன் 64 1 படி பெண்ணை வன்கொடுமை செய்தால் 14 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும். செக்ஷன் 70 2 படி கூட்டு வன்புணர்ச்சி 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை கூட்டு வன்புணர்ச்சி செய்தால் மரண தண்டனை வழங்கப்படும். செக்ஷன் 65 2 படி 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி செய்தால் ஆயுள் அல்லது மரண தண்டனை வழங்கப்படும். செக்ஷன் 124 1 படி பெண் மீது ஆசிட் வீசினால் ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை வழங்கப்படும். அரசு பெண்கள் பாதுகாப்புக்காக எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாலும் பெண்கள் ஏளனமாகவும் பலகீனமாகவும் தவறான நோக்கத்தோடும் பார்க்குற ஒரு சில ஆண்கள் இருக்கிற வரைக்கும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நிலைமை முற்றிலுமா அழியும் வரை பெண்களாகிய நாம் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை நாமே பத்திரமா பார்த்துக்கணும். இது கதை போம் கண்டுபிடிப்புகளின் கதையும், கதை பேசாத உண்மையும். இன்னொரு கண்டுபிடிப்போடு மற்றொரு கதையோடு சந்திப்போம். நான் நியூஸ் 7 தமிழிலிருந்து யுவராணி.